வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நரேஷ் இருக்கான் இல்லையா, ஆடியோ கலரில் டேக் வாங்கியிருக்கான். டைப் சி டு 3.5mm. அதே சமயம் அது கூடவே யூஎஸ்பி அடாப்டரும் வந்திருக்கு. இது வந்து ஆடியோ கூலர் டேக் D07. நான் வந்து இதை 850க்கு வாங்கினேன். நீங்கள் இது வாங்கும் போதே ஆடியோ கூலரில் ஆன்லைனில் அப்பயே பே பண்ணிட்டீங்கன்னா 850. நீங்கள் அப்போ பே பண்ணாமல் கேஷ் ஆன் டெலிவரினா 899. ஒரு 50 ரூபா கன்ஃபர்மேஷன் சார்ஜ் மாதிரி. இதை தயவு செஞ்சு அமேசானில் வாங்காதீங்க. அமேசானில் 1200 to 1300 இருக்கு. அது மேபி வேற யாராவது செல்லராக இருப்பாங்க. வேற யாராவது செல்லர். ஓகே. ஸோ மொத்தம் வந்து 850 ரூபாய்க்கு இது வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுச்சோட வந்துடும், கேரிங் பவுச். ஆல்ரெடி உங்க ஐஎம்க்கு பவுச் இல்லைனா கூட, ஏன்னா 1000 ரூபாய்க்கு வாங்குற ஐஎம்க்குலாம் பவுச் தர மாட்டாங்க. இந்த பவுச் தனியாக வாங்கினாலே 299 ரூபா போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி குவாலிட்டியும் பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கு. அதாவது ப்ராடக்டோட குவாலிட்டி தாண்டி கூட வந்து ஆக்சரி குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு. ஆமாம், சரி, ரைட்டு. மொத்தம் 850 ரூபா அப்படிங்கிற அந்த ப்ரைஸ் டேக் ஜஸ்டிஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கலாமா? பையன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். ஸ்னாப் ட்ராகன் சவுண்ட் என்னன்னு இப்போ அவன் டைப் சி வழியாக பார்க்கட்டும். அதான் எனக்கு அந்த காற்று சவுண்டு கேட்குது. எம்டிஆர் இருந்த வேக்யூம்ல இருந்த ஒரு சவுண்ட் கேட்கலாம், அது கேட்குது. கத்துறான் நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணுறாங்க. சரி, இப்போ அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பான், மாட்டிப்பான் பாருங்க. கேட்கல, அது கேட்காது. இப்போ அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க. ஒர்த்து செம்மையா இருக்கா? ஒர்த்து. Z2 ஒத்துக்கி போட்டேன் பட்ஸு OnePlus. அதாவது ஒயர்லெஸ் பட்ஸை சொல்கிறான் அவன், இந்த நெக் பேண்டு இதெல்லாம். சரி, ஓகே. ஆக்சுவலாக மேட்ரு என்னென்னா, இப்போ இந்த டேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும்போது ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, அது இல்லாதப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக வித்தியாசம் பார்ப்போங்க. அதே சமயம் பழைய ஃபோன்ஸில் 3.5mm ஜாக் இருக்கும். ஆமாம், அது வழியாக கேட்கும்போது பயங்கரமாக இருக்கும். சரி, இப்போ இதில் கேட்டிருந்தா அப்புறம் இதில் கேட்குறல உனக்கு வித்தியாசம் தெரியுதா? இதில் தான் வித்தியாசம் பயங்கரமாக தெரியுது. இதில் எனக்கு அவ்வளோ வித்தியாசம் கேட்கல. இதில் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் இன்னும் இதுவாக இருக்குது, இன்னும் ரிச்சாக ஃபீல் ஆகுது, இன்னும் வைடாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னா, இதில் வந்து பை டிஃபால்ட் வந்து குவால்காமோட இது அவங்க அன்லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டேக் இருக்கும். ப்ளூடூத்துக்கும் பார்த்தனா உனக்கு குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் சவுண்ட் வந்து ரொம்ப ஒர்த்துரா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட்ஸ்ல பார்த்தல கேட்டல. அதான் இது வந்து நிஜமாவே ஒர்த்துங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி பண்ணால் தான் புரியும். ஸோ ஆக மொத்தம் வந்து இந்த டேக்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னும் போது, இந்த ஆடியோ காலர் இருக்கு இல்லையா, இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இதே மாதிரியான டேக்கே உங்களுக்கு 2K 1.9 இருக்கும். பட் இது வந்து 850 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னும் போது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இல்லை இன்னொரு ஹைலைட் என்னன்னா, எங்கடா அந்த பவுச்சு பேக்கெட்டில் வச்சிருக்கியா, சைடில் வச்சிருக்கேன். ஸோ இந்த பவுச்சு ஆக்சுவலாக இந்த பேக் இது வந்து உங்கள் ஐஎம் கேரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்க. சரியா? பொதுவாக வந்து எல்லா ஐஎம்ஸும் கொடுக்க மாட்டாங்க, பட் ஐஎம் கேரி பண்ணுறதுக்கும் இது வந்து ப்ரொவைட் ஆகும். அதே சமயம் இந்த டேக் நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, டைப் சி டு 3.5, அது கூடவே வந்து யூஎஸ்பி அடாப்டரும் கொடுத்துருவாங்க. சரியா? இந்த யூஎஸ்பி அடாப்டரும் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு வந்து லேப்டாப் எதுலையாவது போடணும், அதாவது ரொம்ப கொஞ்சம் மொக்கையாக இருக்காது. மோஸ்ட்லி எல்லா லேப்டாப்லையும் டைப் சி அடிச்சு துவம்சம் பண்ணோம். பழைய இதுனா மட்டும் அது பண்ணணும். ஸோ அதுக்கான அடாப்டரும் கொடுத்துட்றாங்க. எனக்கு என்னன்னா, நம்ம லேப்டாப்பில் நான் இதை கனெக்ட் பண்ணி கேட்கறதுக்கும் அதை கனெக்ட் பண்ணி கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. லேப்டாப்லையும் இல்லையா, அந்த டைப் சி கனெக்ட் பண்ணி கேட்கும்போது அந்த வித்தியாசம் இருக்குது. அதான் அவங்க மொத்தம் வந்து டேக்கோட பர்பஸ் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நிஜமாவே இருக்கு. அது ஃபோன் லெவலில் ஃபர்ஸ்ட் வந்து நம்பவே இல்லை. இந்த டேக்லாம் என்னடா பெருசாக இருக்க போது, நான் நம்பாமே தான் இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கேட்கும்போது அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோன்னு ஒருத்தர் சொன்னார். சரி, ஆர்டர் போடுவோம். 2 நாள் கழிச்சு வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து எங்கள் நேரு ஸ்டேடியமில் உட்காந்து யூஸ் பண்ணோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு வாங்கிட்டே நேரு ஸ்டேடியம் தான் காலேஜ் ஈவெண்ட்டுன்னு போனோம். அங்கே உட்காந்து என் கூட இருக்கவங்களாம் ஆப்பிள் யூசர்ஸ் நிறைய பேர், ஏர்பாட்ஸ் யூசர்ஸ் நிறைய பேர், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாஷ்டாகமாக நேரு ஸ்டேடியமில் உட்காந்து இதை யூஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தோம். நான் என்ன பண்ணேன், கேட்கும் போதே எல்லாருக்கும் இந்த அதிருதா பாட்டு வரும்ல, சாவுடின்னு போட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டேன். பயங்கரமா இருந்தது. எல்லாருமே இதை மாற்றி ஒருத்தர் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ். கடைசியில் என்ன சொல்லியிருப்பாங்க, மாசா இருக்கு வச்சு எவ்வளோடா ஏர்பாட்ஸ் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஏர்பாட்ஸ் கம்பேர் பண்ணோம். அதோட இது நல்லா இருக்குன்னு தானே அவனுங்களே ஒத்துக்கிட்டானுங்களே. ஒயர்டு வந்து எப்பயுமே ஒயர்லெஸோட நல்லா தான்டா இருக்கும். அதுதான் உண்மைதான். ஸோ அதான். ஸோ மொத்தம் வந்து யாரெல்லாம் இப்போ வந்து ஒரு டைப் சி டு 3.5mm டேக் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, குரோமாலையும் ஒரு சில டேக் கிடைக்கும் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த டேக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆடியோ கலரோட டேக் சரியா, சீரியஸாக ஒர்த்து தாங்க. நல்லா தான் இருக்குது ப்ராடக்ட். இதுக்கு முன்னாடியே நம்ம இதை கவரும் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இதே ப்ராடக்ட் கிருஷ்ணா கூட யூஸ் பண்ணி சொல்லியிருப்பான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான என்ட்ரி லெவல் டேக் யூஸ் பண்ணிட்டு பார்க்க போனால் இது போதும். என்ட்ரி லெவல் டேக் இஸ் மோர் தென் எனஃப். அதுவும் நம்ம கேட்குற லட்சணத்துக்கு பக்காவா இருக்கு. ரொம்ப டெடிகேட்டடா ஒரு சிலர்லாம் கேட்பாங்க. அவங்கெல்லாம் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைஃபை டேக்ஸ்க்கு போக ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஆமாம், 1.5 லட்ச ரூபாய்க்குலாம் இருக்குது. 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அப்படிலாம் இருக்குது டேக்கு. ஐஎம் பார்த்தோன்னா 4 லட்ச ரூபாய்க்குலாம் ஐஎம் இருக்குது. இதுவே நான் உன்கிட்ட கடன் வாங்கி தானே யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதான் மொத்தம் வந்து இந்த மாதிரியான இருக்கு இந்த ஸ்பேஸ்லேயும். ஆனால் நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் போகிறீங்கன்னா கேட்டால் இதுவே போதும். இதுவே போதும். இதுலேயே நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பார்க்க போனால் இந்த டேக்கு
அது கூடவே ஒரு 1000 ரூபாய்க்கு ஐஎம் வாங்கினாலே போதும், அதுக்கே உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆனால் இன்னொன்று, இப்போ நீங்கள் வந்து இந்த போர்ட்ரானிக்ஸு இந்த குரோமாலாம் வாங்குறீங்களே, அந்த டேக் வாங்கினா கால் பேச முடியாது. இந்த மாதிரி நான் அதனால தான் இதை வாங்கினேன், இல்லை நான் அதை தான் வாங்கியிருப்பேன். இதில் கால் பேசுறது முடியுன்றதுக்காக தான் இதை வாங்கினேன். இதில் அதுக்கு ஏதோ தனி சிப் இருக்கான். ஸோ இந்த மாதிரி டேக்கில் மட்டும் தான் கால் பேச முடியும். அப்போ என்ன, இது கால் ப்ராசஸ் ஆகாது, அது மைக்கே ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி இது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க, வாங்கிட்டு அப்புறம் உங்களுக்கு லாஸ் ஆகும். இதில் மைக்கே ஒர்க் ஆகாது. அதாவது இதில் போட்டிங்கன்னா மைக் வந்து ஒர்க் ஆகும். ஹெட்ஃபோன்ஸில் மைக் இருக்குது அப்படின்னு வைங்களேன், அந்த மைக் வந்து ரெகுலர் நார்மல் ஒரு சில நார்மல் டேக்ஸில் உள்ளே அப்புறம் கொண்டா டபுள் பின் மட்டும் இருக்கும், அந்த தேர்ட் மைக்குக்கான பின் இருக்காது. இதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா நார்மல் டபுள் பின்கானதும் அக்செப்ட் பண்ணும், ட்ரிபிள் பின் மைக் இருக்கிற 3.5mm இதுவும் அக்செப்ட் பண்ணும். ஸோ அது மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க வாங்கும்போது. ஸோ இதில் ஒர்க் ஆகும், இதில் ஒர்க் ஆகும். ஸோ மற்றதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஓகேங்க. ஸோ அவங்க மொத்தம் நிஜமாவே மியூசிக்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% இருக்குது, இல்லைன்னு கிடையாது. அதுவும் நீங்கள் வச்சிருக்க ஃபோன் என்ன ஃபோனுங்கிறது ஒரு ஃபேக்டர் இருக்குது. இதை தாண்டி என்னடானா இதுலேயே நம்ம பவர் ஆம்பில் போயிட்டு நிறைய டியூன்லாம் பண்ணணும்னு வைங்களேன், இந்த மாதிரி ஈக்குவலைசரில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறது, ஆடியோ இப்போ நீங்கள் ஃப்ளாக் மியூசிக்லாம் கேட்டால் சொல்ல வேணாம், தரம் தான் பயங்கரமாக இருக்கும், ரைட்டா? ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாதிரிக்கும் சிவபரணி நரேஷ் பத்மநாபன் பார்க்கலாம். பை. ஹலோ.